நண்பர்களே வணக்கம். 108 நாட்கள் 108 பயிற்சி. சகலக்கட்டும் உடைக்கும் மந்திரம். சகலக்கட்டு எல்லாமே ஏவல், பில்லி, சூனியம், குலதெய்வ கட்டு, மாந்திரிக கட்டு, மாந்திரிகலாம் அது பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடியது. தாத்தா பாட்டி காலத்துலலாம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். வம்சத்துக்கே கட்டு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அது மாதிரி எந்த கட்டுவாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லி சித்தி பண்ணிவிட்டு கட்டை உடைக்கலாம். இது கட்டு உடைக்கிறதுக்கான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், எலுமிச்சம்பழம், முட்டை நிறைய இருக்குது. இது முக்கியமானது இந்த தேங்காய், எலுமிச்சம்பழம், முட்டை இருக்கணும். தேங்காய், எலுமிச்சம்பழம், முட்டை, பூசணிக்காய், இந்த 3 ஐட்டம் இருக்கணும். சரிங்களா. இப்போ வீட்டோட சனி மூலையில் வச்சுருக்கணும். கட்டு உடைக்கிறோம் அப்படின்னா கட்டு உடைக்கிறவங்கள வலதுபுறமாக மட்டும் 3 சுற்றி உடம்பெல்லாம் தேய்ச்சி இந்த 4 பொருளுமே இறக்கிடணும். இறக்கிட்டு இந்த மந்திரத்தை கட்டு உடைக்கிற மந்திரத்தை பண்ணால் நல்லாயிருக்கும். மந்திரத்தை பார்க்கலாங்களா. ஹரி ஓம். மகாதேவனார் ஆகாசத்தில் நிற்கிறார், அம்மையும் இடது பாகத்தில் நிற்கிறார். பொன்னியின் மாமலையில் பிறந்து பாக்கு வெட்டி ஆதிமாமுனிவன் சென்னியில் பிறந்து தேங்காய் அகோர மாமுனிவன் நெற்றியில் பிறந்து சூன்யம் வைத்தவன் காசங்கோட்டு மகாமுனிவன் தலையறுக்க வந்தவன் ஆதி ஆணை அரு அஞ்சலத்து பஞ்சாசரத்தின் ஆணை அரு சிதம்பர சக்கரத்தின் திருவுராணை அரு கல்லறு மலையற சொல்லற சொன்னவன் நாவர தடுத்தவன் தலையற சுவாகா. இது பார்த்திங்கன்னா வளர்பிறை கிழமை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை வாக்கில் இடுப்பளவு தண்ணியில் ஓடுற தண்ணியில் இருந்து பண்ணணும். சரி, இல்லை கடல் இல்லை எது ஓடுற தண்ணி எது இந்த ஏரியாவில் இல்லை அப்படின்னா தலையளவு கழுத்தளவுக்கு தொட்டியில் இருந்து இந்த மந்திரத்தை சித்தி பண்ணணும். சித்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டு உடைக்கிற இதை பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். நல்ல ஒரு பலனை தரக்கூடியது. இது கை கண்ட முறையும் கூட பழமையானது. இது கை கண்ட முறை. முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. எந்த ஒரு கட்டாக இருந்தாலுமே பண்ணலாம். இதுக்கு இந்த கட்டு மந்திரத்தை போட்டு முடித்த பிற்பாடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேகரட்சை உடல்கட்டு எந்திரத்தை அதுக்கு தனியாக இருக்குது. உடல்கட்டு தாயத்தை அதை நான் மறுபடியும் போடுறேன். அந்த தாயத்தை அவங்க இதில் கட்டிட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இது மற்றவங்களுக்கு செய்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீட்டு ஹாலில் 4 மூலைக்கு 4 மூலையிலுமே பூசணிக்காய் வைக்கணும். 4 மூலை பூசணிக்காய் வைத்து பூசணிக்காய் மேலே பூசணிக்காய் அல்லது எலுமிச்சம்பழம் வெட்டி சவுப்பு தடவை வைக்கணும், அல்லது குத்து விளக்கு. சரிங்களா. இதில் ஏதாவது ஒன்று வைக்கணும். இப்போ இந்த 4 மூலைக்குமே விளக்கு வைக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த பூசணிக்காய் இதெல்லாம் விளக்கு வைக்கிறோம் இல்லையா. அந்த விளக்கு எதிர் திசையை பார்த்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈசான்ய மூலை விளக்கு நிர்குதி மூலை பார்க்கணும். நிர்குதி மூலை விளக்கு ஈசான்ய மூலை பார்க்கணும். பார்த்துட்டு அதை ஈசான்ய மூலையில் தொடங்கணும். கயிறு ஒரு 30 நூல் எடுத்து ஈசான்ய மூலையில் தொடங்கி அப்படியே 4 பூசணிக்காயும் கட்டி மறுபடியும் ஈசான்ய மூலையில் முடிச்சு போட்டு பாட்டிட்டு உள்ளே இப்போ அந்த சொன்ன பாருங்கள் பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம், முட்டை, அது கூட என்னென்ன வைக்கலாம் பார்த்திங்கன்னா குமட்டிக்காய் ஒரு 27 குமட்டிக்காய் வைக்கலாம், 7 குமட்டிக்காய் வைக்கலாம், வில்வங்காய் வைக்கலாம், முடிஞ்சால் ஒரு சேவல் கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா. இப்போ இந்த இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குலதெய்வத்தை வேண்டிக்கணும். குலதெய்வத்தை வேண்டிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு உடல் கட்டு மந்திரத்தை போட்டிருக்கணும், திசை கட்டு போட்டிருக்கணும். இது எல்லாமே பண்ணிவிட்டு உட்காந்து பூஜையில் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த படையல் வைக்கணும். முன்னாடி அவல் பூரி கடலை வெத்தலை பாக்கு பழம் வச்சு படையல் வச்சு இந்த மந்திரத்தை சூடாக அணையாமல் இந்த மந்திரத்தை சொல்லிடணும். இது சித்தி பண்ணியிருக்கணும். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. கரெக்டாக இது பண்ணிவிட்டு 108 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நூலை கட் பண்ணிடணும். நூலை கட் பண்ணி அப்படியே அந்த எந்தெந்த மூலையை வச்சுங்க அந்த மூளைக்கு வெளியே கொண்டு பூசணிக்காய் வெட்டி சவுப்பு தடவிடணும். அது மாதிரி 4 மூலைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த இது பண்ணியிருந்தோம் இல்லையா, தேங்காய், வில்வம், குமட்டிக்காய் இதெல்லாம் வச்சுருந்தோம் பாருங்கள். இது எல்லாமே வீட்டு வாசலில் கொண்டு வந்துடணும். வீட்டு வாசலில் கொண்டு வந்து வச்சுட்டு வீட்டாளுங்க நம்ம பண்ணோம் பாருங்கள், அவங்கள யாரும் மறுபடியும் வெளியே போகக்கூடாது. இது சரியான நேரம் பார்த்திங்கன்னா இரவு நேரம் தான் சரியாக இருக்கும். சரிங்களா.
இப்போ அந்த இது எல்லாத்தையுமே வெளியே வச்சு ஒரே வெட்டாக வெட்டணும். தேங்காய், குமட்டிக்காய், முட்டை, வில்வங்காய் இது எல்லாத்தையும் ஒரே வெட்டாக வெட்டிட்டு எல்லாம் எடுத்து சாக்கு பைக்கில் போட்டு அந்த உள்ளே வச்சுருந்தீங்க பாருங்கள் படையல், அதெல்லாம் எதுவுமே தொடக்கூடாது. அவல், பொரி, கடலை எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுடணும். தூக்கி எல்லாத்தையும் சாக்கில் போட்டு கட்டிட்டு அந்த கோழி வருங்க, கோழி எல்லாம் அறுத்து 4 மூலையில் ரத்தம் விட்டு அதையும் தூக்கி சாக்கு பையில் போட்டு கொண்டு போய் சுடுகாடு மயானம் இருக்குது இல்லைங்களா, மயானத்தில் தூக்கி போட்டு வந்துடணும். குழி பறித்து புதைக்கக்கூடாது, தூக்கி போட்டுட்டு வந்துடுங்க. திரும்பி அங்கே போகும்போது கையில் போகும்போது நெல் பொரியும், ஒரு முட்டையும், ஒரு எலுமிச்சம் எடுத்துகிட்டு போங்க. இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த முட்டையும் நெல் பொரியும் போட்டுட்டு அங்கேயே போட்டு நெல் பொரி அதையும் அங்கேயே உடச்சி இது பண்ணிட்டு வந்துடணும். தூவிட்டு அப்படியே வரும்போது வீட்டுக்கு முனை வருவீங்க இல்லையா, முச்சந்தி, அங்கே இருந்து எலுமிச்சை பழத்தை உருட்டி விட்டுட்டு திருப்பி பார்க்க வீட்டுக்குள்ளே வந்து கை கால் அலம்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு குளிச்சுட்டா ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் கடல் தீர்த்தம், இந்த திருச்செந்தூர், ராமேஸ்வரம் தீர்த்தங்கள் இருந்தாலோ எல்லா வீடெல்லாம் தெளித்து நல்லா புகை போடுங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகை போட்டுருங்க. குங்குளியம், வெண்கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா புகை பிடிச்சிருங்க. சரிங்களா? நல்லா பண்ண பாருங்கள். இது அற்புதமான கட்டு மந்திரம். இது நல்லா வேலை செய்யும். சரிங்களா? இது அற்புதமாக வேலை செய்யக்கூடாது. மன தைரியத்தோடு இதை பண்ணணும். இந்த கட்டு பண்ணிங்கன்னா நல்ல விசேஷமாக இருக்கும். சரி, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பைரவா சரணம்.